யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி வீடியோஸ் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்தது. இதை பார்த்த உடனே நான் சத்தியமாக சிரித்தேன். நான் சிரித்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட காட்டி கொடுத்தேன். காட்டி கொடுத்தோன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பெண்ணுக்கு பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க. நான் அதை வந்து இமிட்டேட் பண்ணி நானும் சிரித்தேன். ஸோ ஏன்னா எனக்கு அது என்ன மேட்டர்னு தெரியாது. முதல்ல பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்காது. நீங்கள் எல்லாருமே சிரிச்சிருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே வந்து காமெடி பண்ணியிருப்பீங்க. நான் அதை ஸ்டேட்டஸில் வைக்கலான்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணேன். ஏன்னா என்னென்னு தெரியாமல் நான் முதல்ல ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை சிரித்து அப்படி காமெடியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் திரும்ப வர வர அந்த வீடியோஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தகவல், முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த டான்ஸ் மூலமா நமக்கு தெரிய வருது. ஸோ அது என்ன பாட்டு, அந்த பொண்ணு எதுக்காக இந்த மாதிரி அந்த ஸ்டெப்பை வச்சாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பேச போறோம். இந்த வீடியோ இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே வைரலா இந்த வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மைஃபி கிளார்க்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் எம்பி ஆயிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை பார்க்கும்போது சின்ன பொண்ணு, 21 வயசான ஒரு பொண்ணு, அதுவும் வந்து எம்பி, பாராளுமன்றத்தில் எம்பின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். இந்த பொண்ணை செலக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். ஸோ மக்கள் தான் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. 21 வயசான ஒரு சின்ன பொண்ணை மக்கள் எப்படி சூஸ் பண்ணி எடுப்பாங்க? உங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும். எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து அரசியலுக்கு புதுசு கிடையாது. இந்த பொண்ணுடைய தாத்தா வந்து மினிஸ்டராக இருந்திருக்காங்க, ஐ மீன் முதல்வராக இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுடைய அத்தை வந்து பாராளுமன்றத்தில் ஒரு முக்கிய பதவியில இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலியில முன்னாடி நிறைய பேர் அரசியல இருந்திருக்காங்க. அதன் மூலமா இந்த பொண்ணு எம்பி ஆறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மைஃபி கிளார்க் பாத்தீங்க அப்படின்னா மௌரி பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ பழங்குடினா உங்களுக்கு தெரியும், அது ஒரு காஸ்ட். ஸோ அது வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. ஸோ அந்த மாதிரி மௌரி பழங்குடி இனத்தை சேர்ந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஆக்சுவலா பாராளுமன்றத்தில் இந்த பொண்ணு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த டான்ஸை. இந்த டான்ஸ் வந்து ஹக்கா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த மௌரி பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்களுடைய வெற்றி முழக்கம் தான் இந்த முழக்கம். ஸோ இதை கேட்கும்போது உங்களுக்கு முதல்ல சிரிப்பு வந்திருக்கும். நானும் முதல்ல இதை கேட்கும்போது முதல் பார்த்தேன், ஸ்க்ரோல் பண்ணிவிட்டேன். செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தேன், சிரிச்சேன், திரும்ப திரும்ப பார்த்து சிரிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே இதனுடைய மேட்டர் புரிய வருது. ஆக்சுவலா இந்த பொண்ணு எம்பி ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய மக்களுக்கு வந்து நன்றி சொல்ற விதமா அந்த அந்த டான்ஸ்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன ஜெயிக்க வச்சது என்னுடைய மக்கள். ஸோ என்னுடைய மக்களுக்கு வந்து நான் எப்பவுமே வந்து நன்றி உணர்வோட இருப்பேன், அவங்களுக்கு எப்பவுமே நான் வந்து விசுவாசமா இருப்பேன், என்ன ஜெயிக்க வச்ச மக்களுக்காக நான் வந்து உயிரையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, பள்ளி படிக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்க தாய்மொழியை கண்டிப்பா கத்துக்கணும் அப்படிங்கறதுல வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. சோ இந்த மைஃபி கிளார்க்னு சொல்லக்கூடிய 21 வயசான பொண்ணு எம்பி ஆனது அந்த இடத்துல உள்ள, ஐ மீன் நியூசிலாந்துல உள்ள எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்ம இடத்துல இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஐ மீன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் 21 வயசான பொண்ணை எல்லாம் எம்பி ஆக்குவாங்களா? ஆக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க நியூசிலாந்துல வந்து 21 வயசான பொண்ணை எம்பி ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய பாரம்பரியம், தன்னுடைய அடையாளத்தை வந்து அந்த பாராளுமன்றத்தில் வந்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணு மௌரி பழங்குடி இனத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தாலும் தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய பாரம்பரியத்தை பாராளுமன்றத்தில் வைக்கிறாங்க. ஸோ அது பார்க்குற மக்களுக்கு வந்து வேடிக்கையா சிரிப்பா இருக்கலாம். ஆனா நம்மள எத்தனை பேரு நம்ம போற இடங்கள்ல நம்ம கலாச்சாரத்தை நம்ம எத்தனை இடத்துல வைக்கிறோம்? அந்த பொண்ணு 21 வயசான பொண்ணு எம்பி ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய பண்பாடை பாராளுமன்றத்தில் வைக்கும் போது நம்ம எவ்வளவு பேர் நம்முடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடை வந்து வைக்கிறது கிடையாது. நம்ம எங்க போனாலுமே
நம்முடைய கலாச்சாரம் பண்பாடை வந்து எங்கேயுமே நம்ம காட்ட மாட்டோம். அதுக்காக நான் உங்கள்கிட்ட போய் நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ அந்த பொண்ணு பண்ணதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பொண்ணு பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம். அதை கேட்ட அந்த பொண்ணுடைய ஸ்பீச், அந்த பொண்ணுடைய அந்த டான்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த பொண்ணை வந்து பாராட்டுறாங்க. ஸோ இது இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப பரவிட்டு இருக்கு. தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தை சேர்ந்த பொண்ணு ஒரு எம்பி ஆகி அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது, ஸோ கண்டிப்பா இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். இந்த பொண்ணு தன்னுடைய மௌரி பழங்குடி இன மக்கள் சமூகத்துக்காக ஒரு தோட்டத்தையும் நடத்தி வராங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த பொண்ணு பண்ண இந்த விஷயம் எந்த அளவுக்கு நல்ல விஷயம்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். அந்த பொண்ணுடைய கலாச்சாரம் பண்பாடை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல பண்ண விஷயம் வந்து நல்ல விஷயம். 170 வருஷ வரலாற்று, 170 வருஷமா அந்த பாராளுமன்றம் இருக்குது நம்மளுடைய நியூசிலாந்துல. அந்த 170 வருஷத்திலேயே இது ஒரு பெரிய ஒரு சாதனை. 21 வயசான பொண்ணு வந்து ஒரு எம்பி ஆனது ஒரு பெரிய ஒரு சாதனை. உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும், இந்த பொண்ணு எதுக்காக இப்படி ஆடுறான்னு. அவங்களுடைய வெற்றி முழக்கம், அந்த மௌரி பழங்குடி மக்களுடைய வெற்றி முழக்கம் தான் அந்த பொண்ணு வச்ச அந்த ஸ்டெப் எல்லாமே. ஸோ கண்டிப்பா இது பாராட்டக்கூடிய விஷயம். அந்த பொண்ணுக்கு என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் உங்க பாராட்டுகளை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.